இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம் மட்டும்தான். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியானம். தூக்கம் இல்லைன்னா துக்கம் வந்துடும், துக்கம் போயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். எப்ப நீங்க சாப்பிட்டாலும் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அது பசிச்சா சாப்பிடணும். சரி, அப்படி உட்காந்துமே உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமா கேட்கணும். உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுமே தூக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. யாருக்கெல்லாம் நல்லதொரு தூக்கம் வருகிறதோ அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று திருக்குரானும் பைபிளும் சொல்கிறது. தூக்கம் என்பது உங்களுக்கான ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியானம். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம் மட்டும்தான். தூக்கம் இல்லைன்னா துக்கம் வந்துடும், துக்கம் போயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். இப்போ உங்க குடும்பத்துல யாராவது உங்க துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா அதையே நினைச்சு நீங்க துக்கப்படும் பொழுது தூக்கம் வராது. இதை தூக்கி போட்டுருங்க. அவன் செய்த செயலை கேட்ட கூலியே அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல எந்த வழிகளையும் சுமக்காமல் நீங்க அதை தூக்கி வீசும் பொழுது, என்னிடம் நீ மனம் திரும்பும் பொழுது இளைப்பாறுதல் நான் உனக்கு தருவேன் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி அவனிடத்துல நீங்கள் சரணாகதி அடைந்து எல்லா கஷ்டங்களையும் அவனிடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க மனசை லேசாக்கும் பொழுது தூக்கம் வந்துடும். அவன் புத்தி அவ்வளவுதான். போ, காகம் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து உணவை சாப்பிடுது இல்லையா? கழுகு, நரி அதெல்லாம் மோசமான குணம். என்ன பண்ணும்? பிடுங்கி திங்கிடும். அழுகுனதை கூட பிடுங்கி திங்கும். அப்போ அழுகுன உணவுகளை பிடுங்கி திங்கக்கூடிய வல்லூர் மாதிரி இல்லை கழுகு அந்த குணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காக்கா தன் குணத்தை மாற்றிக்க முடியுமா? நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அவன் குணம் அவ்வளவுதான். சிப்போ நம்ம மேன்மையானவர்கள், கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். அப்போ நம்ம மேன்மக்களாக இருப்போம். மன்னிச்சு பழகுங்க. யாராக இருந்தாலும் சரி, மன்னிங்க, மறந்துடுங்க. அந்த மன்னிக்கும் குணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். எதையுமே மனசை சுமக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக, எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அது பசிச்சா சாப்பிடணும். சாயங்காலம் 9 மணிக்கு நீங்கள் படுக்கணும் பிளான் பண்ணுறீங்கன்னா நைட்டு ஒரு 6-7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாக்கிங் நீங்கள் போயிட்டு வரணும். ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் பண்ணிங்கனாவே உடம்பு என்னவாகும், உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்துடும். அடுத்து குளிச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு ஈஸியாக எளிமையாக ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டே இருங்க. உட்காந்துட்டு அமைதியாக உட்கார்ந்த நிலையில் தூக்கம் வரணும்னு மனசில் நினைங்க. தூக்கம் வந்துடும். படுத்தா தூக்கம் வராது, உட்காந்தா தூக்கம் வந்துடும். பஸ்ஸில் போகும்போது பாருங்களேன், பஸ்ஸில் போகும்போது உட்காந்துட்டு தூக்கம் வரும், வீட்டில் போய் படுத்து தூக்கம் வராது. ஸோ அப்போ என்னென்னா பஸ்ஸில் அவ்வளோ சத்தம் போடுவாங்க, தூங்கிட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அமைதியாக இருக்கும், ஃபேன்லாம் ஓடிட்டு இருக்கும், தூக்கம் வராது. அப்போ உட்காந்த நிலையில் இருந்தால் தூக்கம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு உட்காருங்க. தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது படுத்துக்கங்க. சரி, அப்படி உட்காந்துமே உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இந்த நெற்றி புருவம் இருக்கு இல்லையா, இந்த நெற்றி புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த புருவத்தை நீங்கள் கண்ணை மூடிய நிலையில் பார்க்கணும். இல்லை அந்த புருவத்தை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா கவனமாக கேட்குங்க. மேலே பார்த்தா கூட போதும். என்ன பண்ணுறீங்க? கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடிட்டு விழி இருக்கு இல்லையா, விழி அதை மேல் பக்கமாக கொண்டு போகணும். இப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே மேலே கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேலே கொண்டு போங்க. இப்போ 1 நிமிஷம் கொண்டு போங்க. அப்படியே வலிக்குதா? வலிக்கணும். தூக்கம் வர மாதிரி இருக்கா? கீழே விடுங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக். உட்காந்துட்டு அதே மாதிரி தயவுசெய்து இந்த போட்டுறாதீங்க. நம்ம சொன்னிச்சு இல்லையா, உடனே நுரையெல்லாம் பிரச்சனை ஆச்சு இல்லையா, அப்போ சுவாசிச்சாலும் அப்படி தான் இருக்கும். இந்த அதெல்லாம் தயவுசெய்து வீட்டில் போட்டுறாதீங்க. நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ரூமுங்கிறது காத்தோட்டமாக இருக்கணும், ஜன்னல் திறந்து இருக்கணும். கொசு வராமல் பூச்சி வராமல் கொசு வலை அடிச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஜன்னல் திறந்து இருக்கணும், கொசு வலை இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கொசு வலை கட்டிக்கங்க. எந்த சூழ்நிலையும் அதெல்லாம் வச்சு உங்கள் சுவாசத்தை கெடுத்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கிட்னி பாதிப்பு வந்துடும். புரியுதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. கொசு வத்தியே யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் கொசு கடிக்குதா, கொசு வலை கட்டிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜன்னலில் அடிச்சிடணும். காத்தோட்டமாக தூங்கணும். எப்போவுமே ஜன்னல் திறந்தா இருக்கணும், காற்று நல்லா வந்து போகணும் உள்ள.
அப்படிதான் தூங்கணும். நான் சொல்றது தூக்கத்துக்கு மட்டுமல்ல, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிக்குமாக சேர்த்து ஒரு மருத்துவம் இது. அப்போ இந்த கண்களை என்ன பண்ணணும், மூடிட்டு இந்த புருவத்தை மட்டும் மேல் நோக்கி அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கண் அப்படியே சொக்கும். அப்படியே படுத்துருங்க. வந்துச்சா? சொக்குச்சா? அனைத்து மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். டாக்டர் நவீன் பாலாஜி டிவி.